ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் செட்டிநாடு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னாலே மசாலாலாம் வறுத்து அரைச்சா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம டைரெக்டாக மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு செய்கிறதுல அந்த டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ மட்டனில் தான் நம்ம செட்டிநாடு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதில் 100 ml பால், 100 ml தண்ணி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டனோட தன்மையை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டான மட்டன் தான். ஒரு 3 விசில் நான் வேக விட போகிறேன். அது வர்றதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கலாம். நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இரும்பு கடாயினா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே வரும். இங்கே இரும்பு கடாய் இல்லாதனால நான் இந்த சில்வர் கடாயில் தான் நான் வதக்குறேன். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம கரம் மசாலா தனியாக சேர்த்தாலும் இந்த ஹோல் கரம் மசாலாவில் தான் ஆக்சுவலி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த புதினா இலைலாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேருங்க. வெங்காயம் நான் ஒரு 400 கிராம் வெங்காயம் நான் எனக்கு சேர்த்துருக்குறேன். பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அங்கங்கே ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிஞ்சு வரட்டும். ஒரு 60லேருந்து 70% வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், அங்கங்கே ப்ரௌனாக தெரியுதா? இதுதான் ஒரு 60-70% வதங்கினதுன்னு நான் மீன் பண்ணுறது. இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு 200 கிராம் தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ மட்டன், அதனால் நல்லா 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி வதங்கணும்ல, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுருக்கலாம். அந்த உப்பு எல்லா தக்காளியிலையும் பட்டுச்சுன்னா நமக்கு ஈஸியாக தக்காளியும் குழஞ்சி வந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டேன். இடையிடையே கலந்து விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்த பிறகு அந்த வெங்காயம் என்னமோ வதங்காத பொரியாத வெங்காயம் மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிரேவி ஆகும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், அந்த கேரமலைஸ்டான அந்த ஃப்ளேவர் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 6 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு அரை கை நிறைய அப்படி 4 விரலில் எடுத்தால் வர அளவுக்கு நான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். செட்டிநாடு ரெசிபி எல்லாத்துக்குமே மல்லித்தலை நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நமக்கு இப்போ மசாலா வதங்கிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு மட்டனை நான் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போவே நான் மட்டனை சேர்த்தேன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்றதுக்குள்ளே அந்த மட்டன் மசிஞ்சு போயிடும். அதனால் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவையான அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக 2ஐயும் சேர்த்தே போட்டுக்கலாம். போட்டுட்டு புரட்டி விட்டு வேக விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எனக்கு மட்டன் கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே போட்டு கலர்னால் எனக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் ஸ்டாக்கை முதல்ல சேர்த்துடுறேன். எப்போவுமே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ மட்டன் ஸ்டாக்கை மட்டும் சேர்த்துட்டேன். மட்டன் இருக்கட்டும், இந்த மசாலா கொஞ்சம் வதங்கி அதை சுண்டி வரட்டும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஓரளவுக்கு அது உள்ளே இழுத்ததும் நான் வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து எப்படியும் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி விட வேண்டியது இருக்கும் தேவையை பொறுத்து. இரும்பு கடாய்னால் நமக்கு சட்டுன்னு புரட்டி வந்துடும், அந்த கலர் வந்துடும். ஆனால் இப்போ இது சில்வர் கடாயில், அதனால் உங்களுக்கு அந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மூடி வச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் விட்டுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படி வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தால் தான் அந்த கிரேவிக்கே ஒரு ருசி கொடுக்கும். ஆனால் இடையிடையே நீங்கள் அடியில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரேடியே அடி பிடிச்சிரும். இரும்பு கடாய்னா அடிக்கடி கலந்து விட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுல்ல, கிரேவி பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ அதை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். மிளகுத்தூள் எப்போவுமே ரொம்ப முன்னக்கூட்டியே சேர்க்காதீங்க. இப்போ எனக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, நான் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதான் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை குறைவாக சேர்த்துக்கோங்க. செட்டிநாடு எந்த ரெசிபினாலும் சரி. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்ந்து கலந்து விட்டுட்டு
நம்ம வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கிரேவி அப்படியே ஹோட்டலில் நமக்கு செட்டிநாடு மட்டன் சிக்கன் கொண்டு தருவாங்களே அந்த டேஸ்ட்லேயே வந்துருச்சு, அந்த கலர்லேயே வந்துருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.